துக்கம் சந்தோஷமாய் மாறும். எரேமியா 31:33 வாசித்து பாருங்கள். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது: அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கையாவது, இதை ஆண்டவர் உங்களோடு பண்ணும் உடன்படிக்கை, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நியாய பிரமாணம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறாரோ அதை உங்கள் இருதயத்திலே அவரே எழுதுகிறார். உங்கள் இருதயத்திலே அவர் அந்த தீர்மானத்தை எழும்பச் செய்கிறார். அதைத்தான் ஆண்டவர் தாவீதுக்கு செய்தார். அந்த அமாசா வந்து தாவீதை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உம்மோடு இருக்கிறார், உமக்கு உதவி செய்ய தேவன் உம்மோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அந்த நாளிலிருந்து பாருங்கள், தாவீது சொல்லுகிறான், ஆண்டவர் அவருடைய தீர்மானத்தை எல்லாம் என் இருதயத்திலே எழுதி வைத்தார். இன்றும் பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது ஆண்டவர் அவருடைய தீர்மானத்தை, உங்கள் வாழ்க்கைக்கான தீர்மானத்தை உங்கள் இருதயத்திலே வந்து எழுதுகிறார். அதை அறிந்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். ஆகவே வேதம் கூறுகிறது, நீங்கள் கர்த்தருக்காக காத்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். இந்த புது பலன் என்ன? அன்னன்னைக்கு ஆண்டவர் என்ன தீர்மானம் வச்சிருக்கிறாரோ அதை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார். அந்த தீர்மானத்தை அறிந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நிரம்பும் பொழுது, ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆவியிலே நிரம்பி அவர் கொடுக்கும் புது பாஷைகளை பேசும் பொழுது அந்த நாளுக்கான புது பலன் இறங்குகிறது, அந்த நாளுக்கான புது வழி திறக்கிறது, அந்த நாளுக்கான புது ஆசீர்வாதம் வருகிறது. ஒவ்வொரு நாளும் ஆகவே தான் நாம் காலையிலே ஜெபம் பண்ணுகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆவியிலே நிரம்புகிறோம். கர்த்தர் கொடுக்கும் புது பாஷையிலே பேசுகிறோம். நேற்று பேசிட்டேன் போதுங்கன்னா நேற்று ஆசீர்வாதம் தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் புது பலனை, புது ஆசீர்வாதத்தை, புது வழியை ஆண்டவர் திறக்க விரும்புகிறார். அதன் பிறகு பாருங்கள், நீங்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவீர்கள். இதுதான் கர்த்தர் உங்களோடு இருந்து நடப்பிக்கும் காரியம். உங்கள் வாயின் மூலமாகவே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் வார்த்தையின் மூலமாகவே, அந்த தீர்க்கதரிசன வார்த்தையின் மூலமாகவே நீங்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவீர்கள். அந்த கிருபை கர்த்தர் என்று உங்களுக்கு கொடுக்கிறார். பாருங்கள், தானியேல் 5:23-24 நாம் வாசிக்கிறோம். ஒரு ராஜாவுடைய எதிர்காலம் செவுத்தில் எழுதப்பட்டது. ஏன்னா அந்த ராஜா தன் இருதயத்தை கர்த்தருக்கு திறக்கவில்லை, பாவத்தில் இருந்தான். அதனால் அவன் சரித்திரத்தை ஆண்டவர் செவுத்தில் எழுதினாராம். ஒரு கரம் தோன்றியது, செவுத்தில் அவன் அழிந்து போகும் காரியத்தை ஆண்டவர் எழுதினார். ஆனால் நாமோ நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் காலை திறக்கும் பொழுது, அதில் பாவம் இல்லாதபடிக்கு அதை சுத்திகரித்து கொள்ளும் பொழுது, அதை தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பி சுத்திகரித்து கொள்ளும் பொழுது, அந்த இருதயத்திலே தேவனுடைய ஆவியானவருடைய புது பாஷைகளை பேசும் பொழுது ஆண்டவர் செவுத்தில் நம்மை குறித்து எழுத மாட்டார், அழிவுக்குரிய வார்த்தையை எழுத மாட்டார், ஜீவனுக்குரிய வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே எழுதுவார். எப்பொழுது தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் எழுதப்படுகிறதோ அப்பொழுது நாம் பிழைப்போம், நாம் ஜீவனை பெறுவோம், நாம் வெற்றி பெறுவோம், சகலமும் ஜெயமாக இருக்கும். எப்பொழுது ஆண்டவர் அழுது, ஐயோ இவன் இருதயத்தை திறக்கலையே, இவ ஜெபம் பண்ணலையே, இவ வேதத்தை வாசிக்கலையே, நான் அழுது தவிக்கும் பொழுது நம் சரித்திரம் செவுத்தில் எழுதப்படும். செவுத்தில் எழுதப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அழிந்து போகும். அன்னைக்கு இரவே அந்த ராஜா செத்து போனான். He was finished. அவன் ராஜ்யம் எல்லாம் போனது. ஆகவே தான் ஒவ்வொரு நாளும் நாம் பயபக்தியோடு ஆண்டவர் என்னோடு இருக்கணும், அவர் வச்சிருக்கிற திட்டம் இந்த நாளில் நிறைவேற வேண்டும் என்று ஒவ்வொரு நாள் காலையிலும் அவரை தேடுகிறோம், அவரை கண்டடைகிறோம். ஆண்டவர் என் உள்ளத்தில் வந்த பொழுது 80ஆம் வருடத்திலே பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பினார். அப்பொழுது எனக்கு 18 வயது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம், பால், உனக்கு இதுவரைக்கும் உலக பிரகாரமான அநேக நண்பர்கள் இருந்தார்கள், ஆனால் இனி நானே உனக்கு சிநேகிதனாக இருக்க போகிறேன். You will have no other friends in this world. I will be your only friend. I will be your only friend. நானே உனக்கு சிநேகிதனாக இருப்பேன் அப்பா.
அந்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் 36 வருஷம் ஆண்டவரே எனக்கு சிநேகிதனாக இருந்திருக்கிறார். ஒவ்வொரு நாள் காலையிலும் நான் அவரோடு பேசுகிறேன், அதுக்கு முன்னால் அவர் என்னோடு பேசுவார். அதுக்கு தான் காலையிலே எழுந்து வேதத்தை வாசிப்பேன். திறந்த உடனே வாலிப பிரயத்திலும் சரி, இந்த நாளிலும் சரி, நம்ம மனசில் வர்றதெல்லாம் அந்த நாளுக்குரிய கவலைகள். இல்லை என்றால் வாலிப பருவத்திலே தவறான எண்ணங்கள், தவறான இச்சைகள். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் வரும். மனுஷிகம் என்றால் அது கண்டிப்பாக வரும், பயப்படாதீங்க. ஆனால் ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, உம் சத்தத்தை நான் கேட்கட்டும். உமது ஜீவனுள்ள சாட்சியின் வசனம் இந்த மாயமாலமான எண்ணங்களை கொண்டு வரும் பிசாசை அழிக்கும் வல்லமை உடையது. அதுதான் அழிக்க முடியும். ஆகவே உமது வசனத்தோடு என்னோடு பேச சுவாமி. வேதத்தை வாசிக்கும் பொழுது நான் தூங்கிடக்கூடாது, என் மனசு அங்கெல்லாம் போயிடக்கூடாது. உமது சத்தத்தை நான் கேட்கணும்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவேன். அதன் பிறகு வேதத்தை வாசிப்பேன். ஆண்டவர் பேசுவார், என் குறைகளை காண்பிப்பார், மன்னிப்பு கேட்பேன். அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை எல்லாம் காண்பிப்பார், அதை தாரும் என்று ஜெபம் பண்ணுவேன். அதன் பிறகு ஆவியானவருடைய புது பலன் என்னை நிரப்பும். புது பாஷைகள், அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தின் பாஷைகளை என் வாயின் மூலமாக ஆண்டவர் பேசுவார். அதன் பிறகு என் இருதயத்திலே அந்த நாளில் என்ன படிக்க வேண்டும், எப்படி நான் ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணணும், என்னெல்லாம் எழுதணும் என்று காண்பிப்பார். அதோடு கூட ஊழிய காரியங்களிலும் என்னென்ன செய்யணும், டெலிவிஷன் நிகழ்ச்சியில் என்ன செய்யணும், எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும், எப்படி ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணணும்னு காலையிலே காண்பிப்பார். அதனால் காலையிலே ஆயத்தமாகி விடுவேன். எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு அன்னைக்கு அந்த காரியத்தை நான் செய்வேன். அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார், உங்களை உயர்த்த போகிறார். எல்லா விதத்திலும் அவர் நீங்கள் செய்யும் வேலைகளை ஆசீர்வதிப்பார். என் வேலையில் ஆசீர்வாதம் இல்லையே, என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லையே, என் ஊழியத்தில் ஆசீர்வாதம் இல்லையே, என்னுடைய பிஸ்னஸில் ஆசீர்வாதம் இல்லையே, என் பிள்ளைங்க வாழ்வில் ஆசீர்வாதம் இல்லையேன்னு கவலைப்படாதே. அன்றன்னைக்கு கர்த்தர் பேசுவார். அதை செய்யும்படியாக கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார், வாசலை திறப்பார். ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, உம்மை நம்பி இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு உமது கரத்தை நீட்டி அற்புதங்களை செய்யும். இந்த நேரத்திலும் என்னென்ன தடைகள், என்னென்ன ஆசீர்வாதங்கள் வராமல் அவர்களை அந்த ஆசீர்வாதத்திற்கு விலக்கி செயல்படும் பிசாசுகள் இருந்தால் அத்தனையும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடுகிறேன். ஆண்டவரே, வாழ்க்கையின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதிலே ஜெயம் உண்டாயிருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் மீது வைக்கிறோம். நன்மையான நாட்களை உமது பிள்ளைகளுக்கு தாரும், அவர்கள் வாழ்ந்திருக்கட்டும் சுவாமி. இந்த ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறோம். செழிப்போடு அவர்கள் உயர்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you richly.